தையிட்டி திஸ்ஸவிகாரை தை மாதம் 3ஆம் திகதி உடைக்கப்படும். அர்ச்சுனா அதிரடி. சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு உயிராபத்து. இன்று கிளிநொச்சியில் 131 கிலோ கேரளா கஞ்சா மீட்பு. யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 அதிரடி கைது. பிரதேச செயலகத்தில் வெடிக்க இருந்த குண்டு, மின்னஞ்சலுக்கு வந்த மிரட்டல். மகிந்த ராஜபக்சவால் கதறியலும் வங்கிகள். வடக்கில் தமிழ் மக்களை உசுப்பேத்தி அவர்களை கொண்டு ஜனவரி 3ஆம் திகதி தையிட்டி திஸ்ஸவிகாரையை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் என்று தெரிவித்துள்ளார். இந்த சூழ்ச்சியின் பின்புலத்தில் செயற்படுவது அனுர அரசாங்கம் என்றும் ஜனவரி 3ஆம் திகதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் உள்ளார்கள். இவர்களை குழப்பும் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்பட்டு வருகின்றனர். திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு 1 வருடத்திற்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் கூறினேன். அவர் அதை அப்போது ஒத்துக்கொண்டார். இதை வைத்துக் கொண்டு அவர்களின் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம். அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறு ஏற்பாடு செய்ய முடியாது. இந்த விகாரியை உடைப்பதற்கு அனுரவின் அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டுவதாகவே தெரிகின்றது. நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சிக்கவும் என அர்ச்சுனா எம்பி தெரிவித்துள்ளார். இலங்கையில் முந்தைய அரசாங்கங்களின் ஆட்சியில் பல தமிழ் இளைஞர்களை நீண்ட காலமாக தடுத்து வைக்க வழிவகுத்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இப்பொழுது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை நோக்கி பாய்ந்தது ஒரு முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. சந்திரிகா மற்றும் ராஜபக்ச ஆட்சி நேரம் அரசாங்கத்தை ஆதரித்த சக்தி வாய்ந்த அமைச்சரான இவர் தற்போது அதே சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் உத்தரவு விதிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவருக்கு அடுத்து 90 நாட்கள் தடுப்பு காவல் பிறப்பிக்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் நீதிமன்றம் எதிர்வரும் 9ஆம் திகதி வரை டக்ளஸ் தேவானந்தாவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு இலங்கை ராணுவம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு 13 T-56 தானியங்கி துப்பாக்கிகளையும் கைத்துப்பாக்கிகள் உட்பட 6 சிறிய ஆயுதங்களையும் வழங்கியதற்கான ஆவண ஆதாரங்கள் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சிறைக்குள் இருக்கும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அரசாங்கம் தான் இதை கவனத்தில் கொண்டு அவரை காப்பாற்ற வேண்டும் என்றும் முன்னாள் ஆளுநரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகரும் அரசியல் குழு உறுப்பினருமான சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். இவர் இருக்கும் மகர சிறையில் 1000 கைதிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டிய போதும் 3000க்கும் அதிகமான கைதிகள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே டக்ளஸ் தேவானந்தா முன்னர் பல தடவைகள் எதிரிகளாலும் எதிர்கட்சிகளாலும் உயிர் ஆபத்துக்களை எதிர்கொண்ட ஒருவர் என்பதால் அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் திகதி மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் மற்றும் அதற்கு உதவியளித்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதோடு தலைமன்னார் வீதியில் உள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போது நேற்று இந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இளங்குளம் பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 38 வயதுடையவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாவலப்பிட்டியில் உள்ள பஸ்பாகே கோரள பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் திருமதி ரம்யா ஜெயசுந்தரவுக்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் செய்தியின்படி வெளிநாட்டில் இருந்து வந்த பொதியில் ஒரு வெடிகுண்டு இருப்பதாகவும் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெடிக்கும் என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து உடனடி நடவடிக்கை எடுத்த பிரதேச செயலாளர் பிரதேச செயலக ஊழியர்களையும் பிரதேச செயலகத்திற்கு வந்த மக்களையும் வெளியேற்றி பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தார். நாவலப்பிட்டி காவல்துறை சிறப்பு படை, ராணுவ வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு மற்றும் காவல்துறை மோப்பநாய் பிரிவு ஆகியவற்றின் உதவியுடன் சேமிப்பு அறையை ஆய்வு செய்த பின்னர் அங்கு சந்தேகத்திற்குரிய எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதோடு திட்டமிட்டு மிரட்டி பரபரப்பை உண்டாக்கும் சதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தரச்சுட்டன் முறையே 92 மற்றும் 100 ஆக பதிவாகியுள்ளதால் மக்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பல நகர்ப்புறங்களில் கடந்த 24 மணித்தியாலங்களில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளதோடு முக்கியமாக யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தரச்சுட்டன் முறையே 92 மற்றும் 100 ஆக பதிவாகியுள்ளது. காற்றின் தரச்சுட்டன் முக்கியமாக PM 2.5 எனப்படும் நுண்துகள்களின் அளவை வைத்தே கணக்கிடப்படுகின்றது. இவை சுவாசிக்கும் போது நுரையீரலுக்குள் ஊடுருவி சென்று பல்வேறு சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியன. காற்றின் தரம் குறைந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மகிந்த ராஜபக்சவின் ஜனாதிபதி பதவி காலத்தில் நிறுவப்பட்ட மிகின் லங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் மூடப்பட்டு 10 வருடங்கள் தாண்டிய நிலையில் நிறுவனத்தின் பாரிய கடன் இன்று வரை மிகப்பெரிய பாரமாகியுள்ளது. நவம்பர் 7 வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட பொருளாதார மற்றும் நிதி நிலைமை குறித்த அறிக்கையில் இது குறித்து வெளியிடப்பட்டுள்ளது. மிகின் லங்கா நிறுவனத்தின் பெயரில் இலங்கை வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிணை கடன்களில் 3162 மில்லியன் ரூபாய் மற்றும் மக்கள் வங்கியால் வழங்கப்பட்ட 3063 மில்லியன் ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளது. மிகவும் தன்னிச்சையான முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய பல திட்டங்களில் ஒன்றாக மிகின் லங்கா நிறுவனம் நிறுவப்பட்டதோடு அந்த கடன் இன்னும் செலுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பன்னாங்கண்டி பகுதியில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 131 கிலோ கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து வீட்டினை சோதனை செய்த போது குறித்த கஞ்சா மீட்கப்பட்டிருந்தது. மேலதிக விசாரணைகளை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மண்டிதீவு பகுதியில் யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவிய டிட்பா சூறாவளி காரணமாக கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. 48 ஏக்கர் பரப்பளவில் 10 மத்திய ஆடுகளங்களுடன் இந்த மைதானம் அமைக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக 2026 ஜனவரி 14 நடைபெறவிருந்த முதலாவது பரீட்சார்த்த போட்டி உட்பட திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்களில் தடங்கள் ஏற்பட்டது. தற்போது பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடத்தும் 2026 ICC ஆண்களுக்கான 2020 உலக கிண்ண தொடர் நிறைவடைந்த பின்னர் குறித்த பரீட்சார்த்த போட்டி நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 138 ஏக்கர் பரப்பளவை கொண்ட ஒரு விளையாட்டு நகரத்தை உருவாக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த மைதானம் நிர்மாணிக்கப்படுகின்றது. அதேவேளை இலங்கையின் வடமாகாணத்தில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிப்பதில் இந்த முயற்சி ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்பதுடன் இது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தேசிய பாதை வேலை திட்டத்திற்கும் வலுச்சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.